Hey guys, welcome back to our YouTube channel Satish Geeta Vlogs. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் அவர் ஸ்பெஷலிஸ்ட் வீடியோஸ் அப்படின்னே நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப நாளா வந்து ரியாக்ஷன் வீடியோ எடுக்கணும் அப்படின்னும் போது ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எந்த கண்டென்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு நாங்களே இந்த வீடியோ எடுக்கலாமா, அந்த மூவிக்கு எடுக்கலாமா, இல்ல இந்த வீடியோ புதுசாக வந்து எடுக்கலாமான்னு பார்த்து எங்களுக்கு எதுவும் ஒரு பவரான கண்டென்ட் கிடையாது. நாங்கள் ரியாக்ஷன் வீடியோ பண்ணவே இல்லை. ஆனா இன்னைக்கு ஒரு ரியாக்ஷன் வீடியோ பண்ண போறோம். அது என்ன சாங்னா நான் சொல்றாரு என்ன சாங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம தளபதியோட கட்சிக்காக ரிலீஸ் பண்ணிருக்க அந்த டிவிகே ஆந்தம் தான். ஒரு மாதிரி ரொம்ப கனெக்டிவா இருந்துச்சு. ஆக்சுவலி நாங்க அதான் என்ன பண்ணிட்டோம்னா, வந்த உடனே லைக் ஒர்க் எல்லாம் அப்புறம் பார்க்கலாம், மத்த எல்லாத்தையும் அப்புறம் பார்க்கலாம் சொல்லிட்டு ஃபேஸ் வாஷ் கூட பண்ணல. பிகாஸ் இதுதான் எங்க ஆபீஸ் போன அவுட்ஃபிட். மேபி எனக்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருந்த மாதிரி இருந்துச்சு. சோ ஃபர்ஸ்ட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டோம். அரசியலுக்கு வராருன்னும் போது we have to encourage no. அதனால வந்து இந்த சாங் பர்టిక్యులர் வந்து ரியாக்ஷன் வீடியோ போடலாம். இந்த வீடியோல கொஞ்சம் வந்து டீகோட் பண்ற மாதிரி ட்ரை பண்ணிருக்கோம். பட் நாங்க தப்பா பேசினா பிகாஸ் எங்களுக்குமே தெரியாது. தப்பா இருந்துச்சுன்னா மேபி ட்ரை பண்ணுங்க கரெக்ட் பண்றதுக்கு. இல்ல கரெக்ட்னாலும் ஓகே தம்ஸ் அப் கொடுங்க. that will encourage us. ஸோ ஓவரால் எங்க ரியாக்ஷன் வீடியோ கம்ப்ளீட்டா வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஃபன் பேஸ் வீடியோஸ் உங்களால நிறைய இந்த ஃபியூச்சர்ல பார்க்க முடியும். ஸோ without any further waiting, let's get into the video. புரியுதா? லைக் வந்து மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க. இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்கிறது யாருன்னு தெரியுதா? லைக் ஃபர்ஸ்ட்ல இருந்து வராரு. பி கைண்ட் ஆஃப் ஒரு பெரிய ஆளுங்க, பெரிய மனுஷங்க. ஒயிட் அண்ட் ஒயிட்ன்னும் போது பொலிட்டிஷியன். ஓகே ஓகே. அவங்க வந்து ஒரு யானை அதிகாரம் பலம் அது மேல ஏரியா உட்காந்து மக்கள் கொடுமைப்படுத்துறாங்க. அது புரியுது எனக்கு. சோ அதனால வந்து மக்கள் வந்து அங்கேயும் இங்கேயும் ஒரு விசுவலைசேஷன் பிகினிங்ல காட்டுறாங்க. அப்படி காமிச்ச உடனே துன்புறுத்துறாங்களா, எல்லாரும் கீழே வராங்களா, அப்போ ஒரு வீரன் வராது, ஒரு வாரியர். அதுதான் விஜய். ஒரு விசுவலைசேஷனா பாக்கும்போது அப்படித்தானே காட்டுவாங்க. வரும்போது அதிருது அப்படின்ட்டு ஆப்போசிஷன் பண்றதுக்கு யாரோ ஒருத்தர் வராங்க. இப்ப பாரு ஒரு சீனு, விஜய் தளபதி இறங்குறதுக்கும் அந்த யானைக்கு வரதுக்கும் அந்த ஒரு மாதிரி சிங்க் ஆகும். சொன்னா தளபதி வந்தாச்சு, ஒருத்தர் வந்தாச்சு அப்படின்ற மாதிரி. அண்ட் இன்னொரு விஷயம் பாரு, ஜஸ்ட் அவங்க முன்னாடி நோட் பண்றாங்க. இப்ப பாரு நோட் பண்ணுது, எதுவுமே பண்ணல. இப்ப நோட் பண்ணுது எக்ஸாக்ட்லி. மக்கள்லாம் ஓடும்போது சார்ஜ் எடுத்து அவங்கள வந்து டிஃபீட் பண்ற மாதிரி. அதே போல யானையோட கலருமே டிஃபரெண்ட் ஆகுது. ஒயிட் கலர்ல இருக்குது, பிளாக் கலர்ல இருக்குது. புரியுதா? இந்த ரெண்டு யானை தான் வந்து அந்த கொடியில இருக்க யானை. ஓகே. டிஃபீட் பண்ண உடனே கொடி ஏறுது. எலெக்ஷன்ல ஜெயிக்கிற மாதிரி கொடி ஏத்துற மாதிரி. தளபதி வெறித்தனமா இருக்கு. மக்கள் ஆகுது, கலர்ஃபுல்லா இருக்குல்ல. எல்லாரும் வந்து ஸ்பெயின் கொடி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அழகா இருக்குது. இந்த ஃப்ளவர் தான். நான் காலைல மயில் நினைச்சேன். ஓகே. சென்டர்ல இருக்குல. ஆக்சுவலி எனக்கு ஃபர்ஸ்ட் என்னமே தோணல. நீ சொன்ன பிறகு நான் தோக விரிச்சு ஆடுற மயில்ன்ற மாதிரி நானும் இமேஜின் பண்ணேன். வாகை பூ. ஜல்லிக்கட்டு நோட் பண்ணாங்க. அது எனக்கு புரிஞ்சிருச்சு. அந்த ஒரு இதுவாக ஒரு அந்த எல்லாருக்குமே கலர் வந்து ஃபிஷர்மேன். என்ன மூணு எழுத்து மந்திரம்னா எம்ஜிஆர், விஜய் தான். எம்ஜிஆர் அண்ணா, அறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா. ஓகே. அடுத்த அந்த லைன்ல ஓகே ஓகே அப்படினா அஸ்யூம் பண்ற மூணு எழுத்து மந்திரம். பட் எனக்கு என்ன தோணுச்சு, ஓகே விஜய்க்காக மூணு எழுத்துன்னு சொல்றாங்க. விஜய்க்காக மூணு எழுத்து தான். பட் மேபி அந்த மீண்டும் மூன்று எழுத்துனா அர்த்தம். ஓகே. அதுக்காக தமிழன் கொடி ஒரு மாதிரி அட்டாச்மெண்ட் ஆகுதுல. தமிழ், ஜல்லிக்கட்டு, சிறுசு பெருசு, ஸ்டூடண்ட்ஸ், அந்த ஒரு சின்ன வயசுல புடிச்சாரு அப்படின்ட்டு. இங்க பாத்தியா? ஆக்சுவலா இத நோட் பண்ண. நீ என்ன நோட் பண்ண சொல்லு. ரெண்டு ஜென்ஸ் இருக்காங்க, பட் நடுவுல ஒரு லேடி வச்சு. எக்ஸாக்ட்லி. இங்க வந்து என்னன்னா, எனக்கு என்ன தோணுது, எல்லா ப்ரொஃபஷன்லயுமே கவர் பண்ணிருக்காங்க. பிகாஸ் பத்தியா ஃபிஷர்மேன் எல்லாமே கவர் பண்ணிருக்காங்க. ஆட்டோ மெம்பர்ஸும் கவர் பண்ணிருக்காங்க. அரசியல் கட்சி, அரசியல் கூட்டத்துல ஆட்டோ அவங்க தான் வந்து மேஜரா இருப்பாங்க. அவங்க தான் வந்து ட்ரூவா இருப்பாங்க. ஓகே. அந்த இதுக்கு பறக்கிறதுக்கு கொடிலாம் வச்சு பல சேர்க்கறது வந்து அந்த பீப்புள் தான். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, இங்க ஆணும் பெண்ணும் சம்பந்தம் பண்ற மாதிரி. மனசுல மக்களுக்கு மனசு லிரிக்ஸ் வந்து ஒரு மாதிரி வெறியா இருக்கு. இவங்க கிளீனர்ஸ்.
காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், வீவர்ஸ் நெய்யற மாதிரி, காப்பு ஸ்டில்ஸ்லாம் வச்சு சூப்பரா இருக்குது. ஆக்சுவலி அவுட்ஃபிட் வந்து எலகண்டா சூப்பரா பக்காவான இருக்குது. அவுட்ஃபிட். வீரக்கொடி, விஜயக்கொடி, தமிழன் கொடி, தர்மக்கொடி, வீரக்கொடி, விஜயக்கொடி, சதிபர் விஜயக்கொடி, ஆதியக்கொடி, காப்புக்கொடி. எனக்கு போன ஆசையா இருக்குது. எலெக்ஷன் கண்டிப்பா ஊர்ல நடக்கல மீட்டிங். கேலண்டர் எதுக்கு 22 டினோட் பண்ணிருக்காங்க? இங்க 22 போட்டுருக்காங்க. அந்த கேலண்டர் பார்த்தனா இன்னைக்கு டேட் 22/8 இன்னைக்கு லான்ச் பண்றாங்க. பட் என்ன 22 என்னன்னு தெரியல. இருபத்தியா அது எல்லா இடத்துலயுமே இருக்கு. எல்லா இடத்துலயும் இருக்கு. எல்லாத்துலயும் அங்கதான் அப்படின்ற மாதிரி. சரி, எல்லாமே ஒரு மாதிரி எலெக்ஷன் டைம்ல சின்னத்தை வரையறது எல்லாமே தேயிலை பறிக்கிறவங்க அந்த அது பத்தியா ஆக்சுவலி இதுதான் மெயினான திங். எல்லா ரிலீஜியஸ் கரெக்ட் பண்ணிட்டு மதசார்பற்ற நாடுன்றத டினோட் பண்ணிருக்காங்க. இவங்க ஆட்சியில மதசார்பற்ற இருக்குன்றத காட்டுறாங்க. இது வந்து ஒரு மாதிரி கொண்டாட்டம். அப்புறம் கட்சி கொடியில இருக்கு சைடுல. பட் இந்த ஸ்கிரீன்ல இந்த ஸ்கிரீன்ல இருந்துச்சு. கொடி ரெட் கலர்னா அத வந்து பிளட், தமிழர்களோட பிளட் வந்து டினோட் பண்ணுது. மஞ்சள்ன்றது மங்களகரமா மஞ்சள்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். அது யானைன்றது பலம் சேர்க்கறதுக்கு, கொடிக்கு பலம் சேர்க்கல, மக்களுக்காக பலம் சேர்க்கறது. தென் அந்த வாகை சென்டர் ஸ்டார்ஸ் என்ன சொல்றாங்க எனக்கு தெரியல. நானும் சும்மா ஸ்டார்ஸ் நினைத்தேன். விஜய் ஒரு ஸ்டார்ன்றதுனால, தளபதி ஸ்டார்ன்றதுனால போடுறாங்க. ஆக்சுவலா வந்து இந்தியால இருக்க 28 ஸ்டேட் வந்து டினோட் பண்றது. இட்ஸ் நாட் கோனா பி சிஎம். தளபதி பிஎம் காலம் இல்லாம சி 12th 10th வந்து தளபதி வந்து மீட்டிங் வச்சு அவங்க எல்லாமே கனெக்ட் ஆகுது. வீடியோல ரொம்ப வந்து மெனக்கெட்டு நிறைய பண்ணிருக்காங்க. அரச கேள்வி கேட்கும் தளபதி காலமாடி, தமிழ்நாடு மறுபடியும் இந்த ஃபிட் அவுட்ஃபிட் சூப்பரா இருக்கு. தளபதி வேற லெவல். எல்லா டிஸ்ட்ரிக்ட் தெரியல, ஏதோ ஒரு கோயில், இதுமே ஒரு கோவில் போட்ட மாதிரி இருக்கு. ஓகே, எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க திங்ஸ் என்ன சொன்னாரா புரியுதா? எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே தளபதி தான் விக்டரி அப்படின்ட்டு. தமிழ்நாடு மேப் 4 கொண்டு வந்து green, pink, yellow, red and finally the flag. சோ அப்படியே தமிழ்நாட்டுல நாங்க தான் அப்படின்ற மாதிரி. பட் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணியா, ஜஸ்ட் லைக் தட் ஒரு லிரிக்ஸ் எழுதுன மாதிரி தெரியல எனக்கு. என்னமோ மெனக்கெட்டு என்னெல்லாம் பண்ணாங்க, என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கூட கனெக்ட் பண்ணனும், கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஒரு இன்னொரு விஷயம் நோட்டீஸ் பண்ணியா, எங்கேயுமே எந்த இடத்துலயுமே அதர் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணவே இல்ல. தமிழ் மட்டும் தான். ஈவன் இங்கிலீஷ் கூட எந்த ஒரு பாயிண்ட்ல யூஸ் பண்ணல. பிகாஸ் அதனால திரும்ப திரும்ப தமிழ் பத்தி ஓகே நல்லது தானே. தமிழ்நாட்டுல தமிழ் தான் இருக்கணும். திருப்பி திருப்பி யார் சொன்னா? இது வந்து சீமான் சொன்னா. தமிழ்நாட்டுல தமிழ்ல தான் இருக்கணும். அதுக்காக நம்ம மத்த ஹேட் பண்றோம்னு அர்த்தம் கிடையாது. பட் நம்மளே நம்மளத வந்து மேல கொண்டு போகலாம். இப்படி அது ஒரு பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு சாங். ஒரு மாதிரி ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் கேக்கும்போது சாங் ஓகே, செகண்ட் டைம் வந்து ஓகே சம்திங் என்னமோ இருக்கு, தேர்ட் டைம் பண்ணும்போது ஓகே பீப்பிள் நிறைய பேர் வந்து டீகோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. 2-3 டைம்ஸ் பாத்துர்க்கேன். பாத்துட்டேன், ஒரு 7-8 வாட்டி பாத்துட்டேன். ஆபீஸ்ல ஃபுல்லா அந்த பாட்டு காதுல ஓகே. இல்ல டைம் அந்த அளவுக்கு கிடைக்கல. பட் 3 டைம்ஸ் ஐ திங்க் 3 டைம்ஸ் பார்த்தேன்னு நினைக்கிறேன்.